Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்மளோட ஃபாலோவர் ஒருத்தர் லாஸ்ட் ஆன் போட்ட வீடியோவில் வந்து கமெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ GFC வந்து 21 டேஸ்க்கு எடுக்கலாமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இன்னொருத்தர் வந்து 3.5 month ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணி முடிச்சு ஆகுது, முடி வந்து அங்கங்கே தான் ஒன்று இருக்குது, என்ன ப்ராப்ளம் ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. ஸோ இவங்க ரெண்டு பேருக்கான வீடியோ வந்து இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் ரிலேட்டட் வீடியோஸ் நிறையா போடலாம். உங்களுக்கு யாருக்காச்சும் ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணணும்னா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் தரலாம், மெசேஜ் பண்ணலாம். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அதை பற்றி பேசுறதுக்கு ட்ரை பண்ணுறேன், ஓகேங்களா? எனக்கு தெரிஞ்ச நாலேஜ் வச்சு. ஸோ ஆக்சுவலாக வந்து 21 டேஸ்க்கு GFC பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. GFCனா க்ரோத் ஃபேக்டர் கான்சன்ட்ரேட் ட்ரீட்மெண்ட், ஹேருக்காக பண்ணுவாங்க. ஹேர் ஃபாலிக்கல் ஸ்ட்ரென்தன் பண்ணி வலு கொடுக்கறதுக்காக, முடி வேருக்கு வலு கொடுத்து அந்த இடத்துல வந்து முடியை வளர வைக்கிறதுக்காக நம்ம GFC பண்ணுவாங்க. ஸோ நம்ம கிளினிக்கில் வந்து 25 டேஸ்லேருந்து 30 டேஸ்க்கு ஒன்ஸ், அதாவது 25 நாள்லேருந்து 30 நாளுக்குள்ளே நீங்கள் எந்த டேட்டில் வேணால் பண்ணலாம். ஒரு 30 டேஸ் கேப்னு வச்சுக்கோங்க. 25 டேஸ்க்கு மேலே நீங்கள் எப்போ வேணால் வந்து பண்ணலாம். அதாவது ஒன்று பண்ணிட்டு போகிறீங்கன்னா அடுத்தது வந்து 25 டேஸ் கேப்ஸில் வந்து நீங்கள் பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ நம்ம ஒரு கிளினிக்கில் வந்து ஒரு மாதிரி ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் அந்த கிளினிக்கில் கேட்டுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும், ஓகேங்களா? ரெண்டாவது வந்து 3.5 month ஆகுது ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணி முடிச்சு, முடி அங்கங்கே தான் ஒன்று இருக்குது அப்படின்னு கேட்டிருந்தாரு. ஆக்சுவலாக வந்து 3.5 months வந்து உங்களுக்கு வந்து ஷெட்டிங்கில் தான் இருக்கும். நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் நம்ம போட்டிருக்கோம், பேக் டு பேக் நிறைய லைவில் கூட போட்டிருந்தோம். பட் இருந்தாலும் சில பேருக்கு வந்து டவுட்ஸ் இன்னும் இருக்குது. 12 டேஸ் கழித்து முடிவெல்லாம் கொட்ட ஆரம்பிக்கும் ஒன்றுனா. ஸோ இது வந்து அப்படியே போய்கிட்டே இருக்கும், கொட்டிக்கிட்டே இருக்கும். ஒரு 3.5 month கழிச்சு கூட இந்த முடியெல்லாம் கொட்டிகிட்டு இருக்கும். ஃபஸ்ட்டு கொட்டின முடி வந்து 3.5 monthல வந்து உங்களுக்கு லைட்டாக வளர்ந்துருக்கும். ஸோ லாஸ்ட்டாக கொட்டின முடி வந்து லாஸ்ட்டாக வளர ஆரம்பிக்கும். ஸோ எல்லாம் மொத்தமாக சேர்ந்து வளர ஆரம்பிக்கிறதுக்கு வந்து ஒரு 6 month ஆகிடும். உங்களுக்கு 6 month நல்லாவே வளர்ந்த மாதிரி ஃபீல் இருக்கும், தெரியும் உங்களுக்கு, ஏன்னா நிறைய முடி வளர்ந்துருக்கனால. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஈவனாக நீங்கள் சிசரில் கட் பண்ண சொல்லிட்டீங்க சலூனில், அதுக்கப்புறம் வளர்கிற முடி வந்து ஈவனாக வளரும், ஓகேங்களா? ஸோ இது வந்து டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணிங்கன்னா அந்த ப்ரொசீஜரில் நடக்கும், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் இருக்கும் உங்களுக்கு யாருக்காச்சும் ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணணுன்னாலும் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு தாராளமாக மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம அதை பற்றி டீட்டெயிலாக பேசலாம், ஓகேங்களா? சுகர் பிபி இருக்கிறவங்களுக்கு வந்து சுகர் அதிகமாக இருந்ததுன்னா பண்ண முடியாது, ஓகேங்களா? டெஸ்ட்டில் எடுத்துகிட்டு தான் ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அதனால் நீங்கள் வாரி பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. சுகர் அதிகமாக இருந்ததுன்னா சர்ஜரி பண்ண முடியாது, ஓகேங்களா? ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் ஒரு காஸ்மெட்டிக் சர்ஜரி அது பண்ண முடியாது. இந்த சுகர் அதிகமாக இருந்தால் பண்ண மாட்டாங்க, ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு யாருக்காச்சும் இந்த மாதிரி ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணுற பிளான் தான் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். சம்மர் பயங்கரமாக அடிச்சுட்டு இருக்குது, வேர்வை ஒழிவிட்டு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.